கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. ஆமென். நோவாவும் அவனது குடும்பத்தார் யாவரும் பெருவெள்ள அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டனர். பெருவெள்ளம் அது குறித்து எச்சரிப்பும் தந்தார் தேவன். ஆனால் பெருவெள்ளம் முடிந்தவுடன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லவே இல்லை. பேழையினுள் ஆகாரம் குறைவு இல்லை, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படவும் இல்லை. இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கு. அதுபோல் 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார் தேவன். வனாந்திரத்தில் உணவு தட்டுப்பாட, தண்ணீர் பற்றாக்குறையோ, ஜனங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் ஒரு குறைவும் ஏற்படவே இல்லை. கடைசியாக தண்ணீர் வற்றி போயிற்று. பூமியில் தண்ணீர் மட்டம் உயர ஒரு காலம் ஏற்பட்டது. நோவாவின் குடும்பம் தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததன் பேரில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். கடைசியாக தண்ணீர் படிப்படியாக குறைய ஒரு காலமும் இருந்தது. இதைத்தான் ஞானி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்கிறார். ஜலம் வற்றி போனதும் பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தார் நோவா. புதிய வானம் புதிய பூமியையும் கண்டேன் என்கிறார். அன்று நோவாவுக்கு ஒரு புதிய ஆரம்பம், ஆரம்பத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பான். ஆகவே புதிய மாதம் புதிய நாள் துவங்கியது அவனுக்கு. அந்த புதிய பூமியை முழுவதையுமே கிஃப்டாக தேவன் தந்தார். ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களது எல்லா சோதனைகள், சோர்வுகள், வேதனைகள் மத்தியிலும் தேவ சத்தத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கும் போது உலக பிரகாரமாகவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் ஆசீர்வாதத்திற்கு உரிய பிரகாரமாக நாம் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது ஒளிமயமான பரலோகத்தையும் மகிமையின் ராஜாவையும் நீங்கள் காண்பீர்கள். ஆமென். God bless you.